கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் மத்தியிலே நான் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பகுதிக்கு நெடுநாட்களாக வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. இந்த திருவிதாங்கோடு அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாட்களாக எனக்கு ஆசை. இங்கே வந்தப்போ நான் சொன்னேன், அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் பார்த்துடணும், தோமா வந்த இடம் அப்படிங்கிறனால அப்படின்னு. என் மேப்பில் இதில் போட்டு பார்த்தா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதனால் அன்பு ஐயா அவர்கள் குடும்பமாக எங்களை ரொம்ப அன்பாய் உபசரித்தார்கள். எங்களை நிறைய இடங்களுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அந்த இடத்துக்கு திருவிதாங்கோடு இந்த தோமா பொஸ்னாகிய தோமா வந்து கட்டின இந்த ஆலயத்தை பார்க்கும்படியாகவும் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எங்களை அன்பாய் அரவழைத்து கடலூர் பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களை குடும்பமாய் எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த 3 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபையை திறந்து கொடுத்த ஐயா போதகர் ஐயா குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நாங்கள் மகிமையின் நாளாக எண்ணுகிறோம், மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரம் எங்களுக்கு நீர் உண்டாக்கி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி மெய் மனதார துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் பேசுகிற தேவனப்பா. ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அது ஜீவனுள்ள வார்த்தைகள், கண்மலை பிளக்குற அக்கினி ஜுவாலையை பிளக்குகிற உங்கள் வார்த்தை எங்கள் இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, 100 மடங்கு ஆண்டவர் அது பலன் தருகிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தையை கேட்டு அப்படியே விட்டு விடாதபடி அதன்படி செயல்படவும் அதன்படி வாழ்ந்தமுக்கு சாட்சியாக இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். பேசும்படி இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் மத்தியில் நீர் பெரியவராயிருந்து பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து துவங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா மனுஷருக்கும் ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார் இல்லையா? இந்த நாளிலும் தேவ ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஆமேன். ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களில் வீணாய் செலவழித்து கொண்டு இருக்கிறாங்க. சினிமா தேட்டர்லையும் எங்கெங்கேயோ தேவையில்லாத இடங்களிலும் சமாதானத்துக்காக எத்தனையோ காரியங்களுக்காக கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையை. ஆனால் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய பாக்கியம். நான் நேற்றைய தினத்திலும் சொன்னது போல தாயின் கருவிலே உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஆகையினால தான் ஒரு தேவ சமூகத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது. நம்ம பல ஜாதி பல பின்னணியிலிருந்து நம்ம பிறந்து வந்திருந்தாலும் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமேன். ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தாரே, அவர் எவ்வளோ நல்லவர் இல்லையா? உலகத்திலே நான் நினைக்கிறது, பெரிதாய் நினைக்கிறது அவருடைய ரட்சிப்பு தான். ஆமேன். அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி சரியாய் பயன்படுத்துகிறோமா என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆமீன் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்காக? தேவனுக்காய் வாழும்படி. அல்லேலூயா. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்கிறோமா? இதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. எதற்காய் அழைக்கப்பட்டோம், எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து
மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு போதும் சகோதரி. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி நடக்கணுமா? பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். ஒரு ஒரு காரியத்தை நம்மை நம்பி கொடுத்து அதை என்ன செய்யணும்? சரியாக செய்யணும். எதற்காக நம்பி கொடுக்குறாங்க? அது சரியாக செய்வோம் அப்படின்னு தான். இப்போது உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்புக்கு எப்படி நடக்க வேண்டுமா? பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29-30 படிங்க. எதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பசிங்கம்மா. மைக்கில் வாசிக்கலாமே எல்லாரும். எவர்களை முன்குறித்தாரோ 29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அழைத்தது மாத்திரமல்ல, எதற்காக அழைத்திருக்கிறாரா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு அழைத்திருக்கிறார். ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். சும்மா ஏதோ அழைச்சாரு, சண்டே சர்வீஸ்க்கு வர்றேன், ஏதோ ஜெபம் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்ம என்னாக வேண்டுமா? ஒப்பாக வேண்டுமா? அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அவருடைய வழிகளையே, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து நாம் நடக்க வேண்டும். இப்போது ஆண்டவராகிய தேவன் உங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்டார். அவர் அழைத்தார், தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். அவர் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்துவார்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறும் பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளில் நடக்குமாங்க இது? இல்லை. தேவன் ஒவ்வொரு நாளையும் நமக்கு விசேஷமாய் ஆயுசு நாட்களை என்ன செய்கிறாரு? கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். எதற்கு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாவதற்கு. அது சாதாரண காரியம் கிடையாது. ஒருவருடைய சாயலுக்கு ஒப்பாவது என்பது அவர்களோடு கூட நம்ம வாசம் பண்ணணும், அவரோடு கூட நடக்கணும். அப்பொழுதுதான் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு என்ன செய்ய முடியும்? ஒப்பாக முடியும், சாயலாய் மாற முடியும். அல்லேலூயா. 2 மனிதர்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 4 மனிதர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் குறிப்பாக இந்த 2 கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாய்ப்பை எப்படி பயன்படுத்தின ஒரு மனிதன், வாய்ப்பை தவறவிட்ட இன்னொரு மனிதன். அல்லேலூயா. வேதத்தில் 2 பேர் இருக்காங்க. நம்ம அதை குறித்து இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளாக முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவாராக. முதலாவது, வாய்ப்பை தவறவிட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரோடு கூட இருந்து, ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்து, ஆண்டவரோடு கூட சாப்பிட்டு, ஆண்டவர் போகிற எல்லா இடத்துக்கும் போன ஒரு மனிதன். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யூதாஸ். யூதாஸ் திருடன் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகுது. இன்னொரு மொழிபெயர்ப்பு இதில் பணப்பையிலை வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழ் வேதாகமத்தில். இன்னொரு மொழிபெயர்ப்பில் பணப்பையில போடுகிறதை எடுக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லியிருக்குது. அப்படின்னா அவன் திருடன். ஆண்டவர் 12 சீசர்களை அவர் தேர்வு செய்யும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணி தேர்வு பண்ணார்? ஒரு நாள் விடிய இரவெல்லாம் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சார்? தேர்ந்தெடுத்தார். அப்போது என்ன நடந்திருக்கும்? அங்கே இரவெல்லாம் ஜெபித்து ஒரு 12 பேருமே எல்லாவற்றிலும் தேறினவர்கள் கிடையாது. எதுவுமே தெரியாதவங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் அவர்களுக்கு தெரியாது. நல்லா எல்லாருமே ரொம்ப பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. இந்த 12 பேருமே தகுதியானவர்கள் அல்ல. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்முடைய தகுதி பார்த்து என்ன செய்யலை? ஆண்டவர் அழைக்கலை. நல்லா படிச்சிருக்கிறோம், இல்லை அழகாக இருக்கும், கலராக இருக்கும், இல்லை வசதி வாய்ப்பு, நல்ல பேக்ரவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சாரா? இல்லவே இல்லை. அவர் எந்த ஒரு தகுதியின் அடிப்படையிலும் நம்மை அவர் தெரிந்து கொள்ளவில்லை.
அவருடைய கிருபையின் அடிப்படையிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுபோல தான் 12 சீசர்களை ஆண்டவர் இரா முழுதும் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தார். யூதாஸ் திருடன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. இப்போது இரவெல்லாம் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணார்? ஏசப்பா பிதாவாகிய தேவனிடத்தில். அப்போ பிதாவாகிய தேவன் சொல்லியிருப்பார், அவன் ஒரு திருடன்பா, அவனை பற்றி உனக்கு உன்னை காட்டி கொடுக்க போகிறவனே அவன்தான், அவனுக்காக என்ன செய்கிற நீ, அவனும் வேணும்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசலாமே. திருடன் தான்ப்பா, தெரியும் தான்ப்பா, ஆனால் அவனுக்கு என்ன கொடுக்கலாம்? வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப மோசமான மனுஷன்தான், ஆனால் அவனுக்கு என்ன கொடுக்கலாம்? வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூதாஸை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தெரிந்தெடுத்தார். அந்நாட்களில் நிறைய சீசர்கள் இருந்தாங்க, 70 பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி எடுக்கிறார் பாருங்க, ஒரு திருடனையும் கூட. ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர். யூதாஸுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. யூதாஸுக்கு கொஞ்சம் நெஞ்ச வாய்ப்பு கிடையாது, நிறைய வாய்ப்பு. ஆண்டவரோடு சாப்பிட்டான், ஆண்டவரோடு தூங்கினான், ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தான், ஆண்டவரோடு கூட நடந்தான், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல். யூதாசுடைய இருதயம் கொஞ்சம் கூட என்ன செய்யல? மனம் திரும்பவே இல்லை. நீங்கள் அநேக இடங்களில் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், கெத்செமனே தோட்டத்தில் காட்டி கொடுக்க வரும்போது சிநேகிதனேன்னு கூப்பிடுவார். ஒரு கொலை செய்கிற வர்றவனை பார்த்து என்ன செய்வார்? காட்டி கொடுக்க வந்தவனை பார்த்து என்ன சொல்வார்? சிநேகிதனே. இப்போவாவது என்ன செஞ்சுருக்கணும்? யூதாசுடைய இருதயம் உடஞ்சிருக்கணும். இவரையா நம்ம போய் காட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இருதயம் உடைஞ்சிருக்கணும். அப்போ கூட அவன் மனம் திரும்பதில்லை. ராபோஜன பந்தி இருக்கும்போது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாரும் கேட்குறாங்க, நானா நானா நானா. யூதாஸும் கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு நீ தான் அப்படின்னு. ஏன் அதை சொல்கிறாரு? ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரு செகண்டில் அவனை என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கலாம் இல்லையா? நீ தான் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, அப்போவாது அவன் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்வான்? ஐயோ ஆண்டவரே, நான் உங்களை போய் உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை, நான் பாவி தான், உங்களை காட்டி கொடுக்க நினச்ச பாவி தான், அதனால் என்ன ஆண்டவரை மன்னிச்சிருங்கன்னு மனம் திரும்புவான்னு எதிர்பார்த்து அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். ஆனால் அப்போதும் அவன் துணிகரமாக அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி இருதயத்தை கடினப்படுத்தினான். காரணம் என்ன? பொருளாசை. என்ன ஆசை? பொருளாசை. ஆண்டவர் என்ன வேலை கொடுத்துருந்தார் தெரியுமா? அவனுக்கு கேஷியர் வேலை கொடுத்துருந்தார். அவருக்கு என்ன காணிக்க வருது, என்ன வந்தாலும் எது வந்தாலும் அந்த பணப்பையே யார் தான் வச்சுருந்தாங்க? யூதாஸ் தான் வச்சுருந்த. கையிலே கொடுத்துட்டாரு, எவ்வளோ எடுக்கணுமோ எடு. ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது தெரியுமா தெரியாதா ஏசப்பாக்கு? நல்லா அழகாக இன்னொரு மொழிபெயர்ப்பில், பொது மொழிபெயர்ப்பில் அது போட்டிருக்கு, பணப்பையில் போடுகிறது அவன் எடுக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி. யூதாஸ் திருடன் தான் ஆண்டவருக்கு தெரியும். அவன் எப்பெல்லாம் காசு எடுத்தானோ எல்லாமே தெரியும். ஆனால் அவன் மரண பரியந்தம் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் இடம் கொடுத்தார், ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அல்லேலூயா! இவ்வளோ இரக்கமுள்ள தெய்வம் பாருங்க. கடைசி நேரத்தில் கூட அவன் காட்டி கொடுத்த பிற்பாடு கூட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா மன்னிச்சிருப்பாரா? மன்னிச்சிருக்க மாட்டாரா? மன்னிச்சிருப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் யூதாஸ் மனம் திரும்பவே இல்லை. அந்த பொருளாசை ஒரு மனிதனை எந்த நிலைமைக்கு, எந்த சூழ்நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது என்றே நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கைக்கு பணம் தேவைதான், ஆனால் பணமே என்னதான் இல்லை, வாழ்க்கை கிடையாது. பொருளாசை நம்மை ஒரு நித்திய அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடும். அதை தான் இந்த யூதாஸ் செய்தான். அவன் அந்த வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு தேவாலயத்தில் எறிந்து விட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் இயேசுவின் இடத்தில் வந்திருந்தால் ஒருவேளை ஆண்டவர் மன்னித்திருப்பார். யாராவது காட்டி கொடுக்க போகத்தான் போகிறாங்க. யூதாஸ் காட்டி கொடுக்கலினாலும் வேற யாராவது காட்டி கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் அதை யூதாஸ் செய்யக்கூடாது என்பதை தேவன் விரும்பினார், இயேசு விரும்பினார். அல்லேலூயா! அதனால தான் கூடவே வச்சிருந்தார் ஒரு திருடனை.
அவன் கடைசி வரைக்கும் மனம் திரும்பட்டும்னு. ஆனால் கடைசி சான்ஸையும் அவன் தவற விட்டான், அழைப்பை தவற விட்டான். அவன் மாத்திரம் சரியாய் மனம் திரும்பி இருப்பாரானால் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை நியாயம் தீர்க்கிற சிங்காசனத்திலே யூதாஸ் உட்காருகிற இடத்தை தேவன் அவன் நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா, முன்குறித்து வைத்திருந்தார். ஆனால் அதை யூதாஸ் இழந்து போனான். பேதுரு மறுதளிச்சார் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 முறை என்ன செஞ்சாரு? மறுதளிச்சார். ஆனால் பேதுரு ஆண்டவர்கிட்ட வந்துட்டார். எப்படின்னா, ஆண்டவரே, அவர் உயிர் தெழுந்து வர வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தாராம் பேதுரு. நான் காட்டி கொடுத்துட்டனே, நான் மறுதளிச்சிட்டனே, இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டனே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு அழுது கொண்டே இருந்தானா. ஆண்டவர் குறிப்பாக சொல்லுவார், உயிர் தெழுந்து வந்ததுக்கப்புறம் சீசர்களுக்கும் மற்றும் பேதுருவுக்கும் சொல்லுன்னு சொல்லுவார். ஸ்பெஷலாக பேதுருவுடைய பேரை சொல்லி, நான் உயிர் தெழுந்து கலிலேயாவுக்கு போகிறவங்களுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், பேதுருவுக்கும் சொல்லுங்க. ஏன்னா அவன் மனஸ்தாபப்பட்டு அழுகிறவனாக இருந்தான். அவன் நான் ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, நான் மறுதளிச்சிட்டனே என்று சொல்லி அவன் 3 நாட்களாய் அழுது கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தவறு செய்வது இயல்பு தான், மனுஷனுடைய இயல்பு தான். மனுஷன் தவறு செய்ய மாட்டான் என்பது வேதத்தில் இல்லை. எல்லாரும் பொய்யன், எல்லாருமே தவறு செய்து தேவ மகிமை அற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தவறு செய்த பின்பு நாம் என்ன செய்கிறோம்? திரும்பி ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்குறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கிருபையாய் கொடுத்த அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்கிறோமா? பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு திரும்ப ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலை எருசலேமில் உண்டானது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பாடு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உண்டானது. சீசர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, எல்லாரையும் பிடிச்சி சிறையில் போட்டாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அப்போ பேதுரு யாக்கோபை பட்டயத்தினால கொன்னுட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே பேதுரு என்ன செஞ்சாராம்? எருசலேமை விட்டு வெளியே ஓடுனாராம். அப்போ இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாக அப்படியே எதிரில் வந்தாராம். அப்போது ஆண்டவரே, நீர் ஏன் மறுபடியும் எருசலேமுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், உனக்காக நான் மறுபடியும் அடிக்கப்பட போகிறேன் என்று சொல்லி. அப்பொழுதுதான் பேதுருக்கு உணர்வு வந்ததான், இல்லை ஆண்டவரே, எனக்காக நீங்கள் மறுபடியும் அடிக்கப்படக்கூடாது, நானே அந்த ஊழியத்தை செய்கிறேன், நான் எருசலேமுக்குள்ளே போகிறேன், இனி உம்மை விட்டு நான் ஓட மாட்டேன் என்று சொல்லி திரும்பி எருசலேமுக்குள் போய் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்வது ஒரே வாழ்க்கை தாங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, உங்கள் இருதயத்தில் அது பதியும்படி நான் இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். ஒரே வாழ்க்கை தான். வாய்ப்பை நாம் தவற விடக்கூடாது. ஸ்தேவானை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஸ்தேவான் செய்த ஊழியங்கள் கொஞ்சம் ஆயிருந்தாலும் கூட அப்படி மரணம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அந்நாட்களில் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது ஸ்தேவானை கூட்டிகிட்டு போய் கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. கல்லெறிஞ்சு கொள்றதுன்னா சாதாரணம் கிடையாது. ஏதோ சின்ன கல் எடுத்து அடித்தாங்க, ஒரு 10 பேர் அடித்தாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆழமான குழியே இருக்கும். அந்த குழிக்குள்ளே முதல்ல ஸ்தேவானை தூக்கி போட்டாங்க. 2 சாட்சிகள், 2 பேர் பெரிய கல் எடுத்து போடுவாங்களாம், ஸ்தேவானுடைய தலை மேலே போடுவாங்களாம். அந்த 2 பேரும் 2 கல்லை போட்டதுக்கப்புறம் சாகவில்லை என்று சொன்னால் அங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் அந்த கல்லால் அடித்து அவனை கொலை செய்து அங்கே அடக்கம் பண்ணி விடுவார்களாம். அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் ஸ்தேவான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பு மரணத்தையும் ஜெயிக்க வல்லமையுள்ளது. அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அவருக்காக எதையும் செய்ய துணிகரம் கொண்டது. அல்லேலூயா! ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய அன்புதான் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. அந்த அன்புக்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா! அவருக்காக வாழும்படி அழைக்கப்பட்ட நாம் அவருக்காக நிற்பதற்கு நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தின ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். வாய்ப்பை தவறவிட்ட யூதாஸை பார்த்தோம். இப்போ வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தின ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம நிறைய தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டின் கதாநாயகன்னு சொன்னால் யார் தான் சொல்லணும்? அப்போஸ்தலனாகிய பவுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். எப்படின்னா, ஆண்டவருக்காக அதிகமாக வைராக்கியமாக எழும்பினவர் அவர் தான், அடிகள் பட்டவர் அவர் தான். நியாயப்பிரமாணத்துக்காக நின்று பக்தி வைராக்கியமாக இருந்து சபையை துன்பப்படுத்தின அவருடைய வாழ்க்கை
கர்த்தர் புரட்டி போட்டார் பாருங்க. அதுக்கப்புறம் பின்னிட்டு பார்க்கவே இல்லை அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய பாடுகளை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக அவர்தான் அதிகமாய் பாடுகளை பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல யாரும் பாடுகளை பட முடியாது. ஏன்னா சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொன்றாய் தியானிக்கும் பொழுது மருத்துவ அறிக்கை சொல்லுகிறதே நம்ம காதலையே கேட்க முடியாது. அவ்வளோ கொடூரமா இந்த கரங்களில் ஆணிகள் அடிக்கப்படும் போது அவ்வளோ ஒரு வேதனை இருந்துதான். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்காக நின்ற ஒரு மனிதன் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் சந்திக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிற அந்த தமஸ்கு வீதியிலே, அந்த பட்டணத்திலே அங்கே 2 கேள்விகளை கேட்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவரை நித்திய கடைசி வரைக்கும் என் ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவனை காத்து கொண்டேன் என்று சொல்ற அளவுக்கு அவரை நிறுத்தினது அந்த 2 கேள்வி தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அந்த கேள்வியை கேட்டிருக்கோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்களாச்சு? நம்ம ஒரு நாளாவது கேட்டிருக்கோமா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்க? கேட்டிருக்கோமா? சபைக்கு வர்றோம், போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவருடைய சித்தம் என்பது ஒன்று இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சும்மா நம்மளை தெரிந்து கொண்டல, ஏதோ ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொள்ள, அவருடைய நினைவுகளை காட்டிலும் நம்முடைய நினைவுகள் பெரிதானது அல்ல. நம்முடைய நினைவுகளை காட்டிலும் நம்முடைய காரியங்களை காட்டும் அவருடைய நினைவுகள் உயர்வானதாய் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், வளர்ந்து வரும் பொழுது என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்? ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் கேட்கலைன்னா இனிமேலாவது கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்பதை கேளுங்க. அடுத்தது அவர் கேட்கிறார், அவர் மறுபடியும் கேட்பார், ஆண்டவரே நான் என்ன செய்ய, நீர் யார்? நீர் யார்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாரு? நீர் யார்? நீர் யார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். அவரை வெளிப்படுத்தும் பொழுது அடுத்த கேள்விதான் என்ன கேட்குறாரு? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இந்த 2 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரும்போது நம்ம யார் என்பதை நம்ம அவர்கிட்ட நீங்கள் யாருன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் அறிந்து கொண்டோம். சபையின் மூலமாக, போதகர் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக அவரை அறிந்து கொண்டே வருகிறோம் இல்லையா? ஆனால் அடுத்த பரிமாணம் என்ன வந்துடணும்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிற. இந்த 2 கேள்வி தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றிகரமான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவியாக இருந்தது. இந்த 2 கேள்விகள் தான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் 10.5 கோடிக்கு அதிபதியாம். அந்நாட்களில் அவர் சாதாரணமான மனுஷன் கிடையாதுங்க, ஏதோ ஒரு நாடோடி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் 10.5 கோடிக்கு அதிபதியாம். அந்த நாட்களில் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவ்வளோ பெரிய பணக்காரன். அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாற்றப்படாத ஒரு மனிதன் யாருன்னு கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல். அது மாத்திரமல்ல, சிறந்த போர் வீரன். அது மாத்திரமல்ல, சிறந்த கல்வியாளர். நல்லா படித்த ஒரு பெஸ்ட் காலேஜில் நல்லா ஃபஸ்ட்டு வந்த ஒரு மாணவன் என்று சொல்லலாம். கமாலியலின் பாதத்தருகே கற்றவென்று அந்த பெருமையோடு கூட வாழ்ந்தவர். எருசலேமிலே மிகவும் மதிக்கப்படத்தக்கவராய் இருந்தார். ஏன் இவ்வளவு அதை ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? கிறிஸ்துவுக்காக. இப்போ நியாயப்பிரமாணத்தை போதித்து கொண்டு இருந்தவர், நியாயப்பிரமாணத்துக்காக சபையை துன்பப்படுத்தினவர், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை நான் துன்பப்படுத்தினேன் என்று அவர் சொல்லுகிறார். இதை எல்லாம் எதற்காக செய்தார்? இது எல்லாவற்றையும் விட்டு என்ன செஞ்சாரு? இயேசு இப்போ இதையெல்லாம் செஞ்சவர் இதுக்கு எதிராக இப்போ பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் சந்திச்சிட்டார் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். எருசலேமில் அப்போ இருந்த சூழ்நிலையில் இவர் எதிராக அதுக்கு பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்கும் சொல்லுங்க? இவருக்கு பலவிதமான எதிர்ப்புகள், பலவித பிரச்சனைகள். இவருக்கு சாதகமாக இருந்த எல்லாருமே இவருக்கு என்ன செய்கிறாங்க? இப்போ
எதிராய் மாறக்கூடியவர்கள். அதே அதிகாரத்தில், அந்த 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 20, 22, 27, 29 பவுல் தைரியமாய் பிரசங்கித்து, பவுல் திடன் கொண்டு, அதே அதிகாரத்தில் அனனியா வந்து ஜெபம் பண்ணுறாரு, கண் திறக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன செய்யல, பவுல் தாமதமின்றி, லேலுயா, அந்த அதிகாரம் 9ஆம் அதிகாரம் நீங்கள் நல்லா வீட்டில் போய் படித்து பாருங்க. பவுல் தாமதமின்றி என்ன செஞ்சாராம், பிரசங்கித்தாராம். தைரியமாக எழுந்து நின்று அந்த தைரியம் நமக்குள்ளே இருக்கா? இன்னைக்கு பவுலின் பாடுகளை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 11, 23, 27 வரைக்கும் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 27. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 40 அடி 5 தரம் அடிக்கப்பட்டேன். ஆண்டோடைய கிருபையினாலே அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போக எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார், அங்கே ஊழியங்களை நிறைவேற்றும்படி. அப்போ செல்லுலார் ஜெயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்னெல்லாம் அந்தமான் ஜெயிலில் போடணும்பாங்க ஒரு வழக்கமாக. அவ்வளோ கொடூரமான ஜெயில் எதுன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கிற செல்லுலார் ஜெயில் தான். அங்கேருந்து எங்கேயுமே யாருமே தப்பிக்க முடியாது. அங்கே இருக்கிற அந்த பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அறைகள் எல்லாமே. அங்கே நாங்கள் போயிருந்தப்போ அந்த கைடு சொன்னார், ஒரு தண்டனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்கே ஒரு சிலை மாதிரி வச்சு சொல்லியிருந்தாங்க. இப்போ சொன்னாங்க, ஒருத்தனை பிடிச்ச ஒரு கைதியை பிடிச்சிட்டு வந்து அடித்தாங்கன்னா அடிக்க வரைக்கும் அடிச்சுட்டு டாக்டரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்களாம். இவனுக்கு வந்து இதுக்கு மேலே அடித்தா இவன் தாங்குவானா அப்படின்னு கேட்பாங்களாம். அவங்க வந்து சொல்லுவாங்களா, இல்லை இதுக்கு மேலே அடித்தா செத்துருவான்னு சொன்னால் அதோட விட்டுட்டு அவன் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் அடிப்பாங்களாம். இல்லை இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம் தாங்குவான்னு சொன்னால் மறுபடியும் என்ன செய்வாங்களா, அவனை அடித்து சித்திரவதை பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஜெயில் அந்தமான் செல்லுலார் ஜெயில். நான் அப்போ அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தான் நான் நினச்சேன். அப்போது எவ்வளோ பாடுபட்டிருக்கிறாரு பாருங்க. ஒன்றும் குறைய எத்தனை அடி, 40 அடி 5 தரம் அப்படின்னா 39 அடி அடிச்சுட்டு விட்டுறது. 40 அடி அடித்தா மறுபடியும் அந்த தண்டனை இல்லை. 39 அடி 39 அடி 39 அடி 39 அடி 39 அடி 5 தரம். அந்த மனுஷன் என்ன ஆயிருப்பான் யோசிச்சு பாருங்க. மரித்து போனான் என்று எண்ணுகிற அளவுக்கு இன்னொரு இடத்துல அவர் இருந்து மறுபடியும் உயிரோடு எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த ஊழியத்தை செய்தார். பிரியமானவர்களை, நான் சொல்கிற காரியம் என்னென்னா, அந்த பவுலுக்குள்ளே இந்த வைராகியம் உங்களுக்கு எனக்குள்ளே இருக்குதா? பவுலை போல பாடுபடுகிறதுக்கு நாம் ஒப்பு கொடுத்துருக்குறோமா? அவரோடு கூட ஆளுகை செய்கிறதுக்கு மாத்திரமில்லை, பிலிப்பியர் 1, 29, 30 இப்படி எழுதப்பட்டிருக்கு, வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அல்லேலூயா, ஆமென், படி, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாமே உண்டுதாங்க. எல்லாமே இருக்குது, எதுவுமே ஆண்டவர் கொடுக்காம இல்லை, எல்லாமே கொடுப்பாரு, செய்வார். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் அநேக நேரங்களில் வரும். அநேக நேரங்களில் பாடுகளின் வழியாய் நாம் கடந்து போக வேண்டியது வரும். என்னங்க ஒரு ஆசீர்வாதமான செய்தியை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முடிவு எப்படி இருந்தது? பிரியமானவர்களே, நம்முடைய முடிவு அப்படி இருக்க வேண்டும். அதைத்தான் நான் இன்றைக்கு நாளில் சொல்லுகிறேன். அவர் அவ்வளவாய் பாடுபட்டார். எதற்காக? கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எதுவும் என்னை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. ஏன்னா அந்த கல்வாரியின் அன்பு அது அவ்வளவு உண்மையானது, மாய்மாலமற்றது. எந்த மனுஷனும் பொய்யனுங்க, நீங்கள் யாரை நம்பினாலும் உங்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிற்கும் பொழுது அவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் நிமித்தம் நாம் பாடுபடுகிறதுக்கும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி நம்ம பாடுபடணும் சொல்லுங்களேன்? ஏன் பாடுபடணும், கஷ்டப்படணும்? நமக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? எதற்காக வந்தாருங்க? பிதாவின் சித்தத்தை
நிறைவேற்ற, நமக்கு ரட்சிப்பை கொடுக்க. அப்போ மனுஷனாக நாம் பிறந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கென்று ஒரு ஓட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணும்? நம்ம சரியாக ஓடணும். ஒரு வீடியோ கிளிப் பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு கிரவுண்டுக்குள்ளே ஓடுறாங்க, ஓட்டப்பந்தய வீரர்களெல்லாம் ஓடுறாங்க. ஒரு ஆள் கேமரா பிடிச்சிட்டு என்ன செய்கிறாரு? கிரவுண்டுக்கு வெளியே அவங்கள அப்படியே ஃபோக்கஸ் பண்ணியே ஓடுறாரு. கிரவுண்டுக்குள்ளே ஓடுறவனை காட்டிலும் கேமராமேன் என்ன செஞ்சிட்டாரு? முன்னாடி ஓடிட்டார். முன்னாடி ஓடி அவங்கள படம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. கேமராமேனுக்கு பரிசு கிடைக்குமா? கிடைக்குமா? கிரவுண்டுக்குள்ளே ஓடுறவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? இல்லைங்க, நான் அவங்கள விட ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன், எனக்கு அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்குமா? ரூல்ஸ் அப்படி இல்லையே. ஓட்டத்துக்கு கிரவுண்டுக்குள்ளே ஓடுறவங்களுக்கு மட்டும்தான் பரிசு கிடைக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கிரவுண்டுக்குள்ளே ஓடும்படி அழைக்கப்பட்டவங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க, பின்பகுதி கூட வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஓடுறவங்க ஸ்பீடாக ஓடினா பரிசு கிடைக்குமா? பொறுமையாக ஓடினா பரிசு கிடைக்குமா? ஸ்பீடாக, அது உலகம் இல்லை, ஸ்பீடாக ஓடினா தான் பரிசு வின் பண்ண முடியும். ஆனால் வேதம், பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், பொறுமையாக ஓடு, ரொம்ப அவசரப்பட்டு ஓடாத, பொறுமையாக ஓடு. பொறுமையாக ஓடி என்ன செஞ்சிரு? பரிசு வின் பண்ணிரு. ஆமேன். நமக்கென்று ஓட்டம் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவரோடு கூட ஆளுகை செய்வோமானால், அவரோடு கூட பாடுகளை நாம் சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் ஊழியம் கொள்ளும்படி வல்ல ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசுடைய வாழ்க்கையை நாம் அடிச்சு விடுகளை நாம் பின்தொடர்ந்து பார்ப்போமானால், எல்லாவற்றிலும் கவனமுள்ளவராக இருந்து முழுதும் ஜெபம் பண்ணி பகலெல்லாம் ஊழியம் செஞ்சு அவருடைய வேலையை அவர் சரியாக செய்து முடித்தார். அல்லேலூயா. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17:4 படிங்களேன். அங்கே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பிதாவாகிய தேவனை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அல்லேலூயா. செய்யும்படி நியமித்திருக்கிற ஒரு கிரியை நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, இங்கே வாலிப பிள்ளைங்க நிறையா இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க நிறையா இருக்கீங்க. உங்களுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை நன்றாக பதித்து கொள்ளுங்க. செய்யும்படி நமக்கென்று ஒரு கிரியை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவசரப்பட்டு அந்த பந்தய பொருளை நாம் இழந்து போகக்கூடாது. பொறுமையோடு கூட நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்திலே ஓடுவோமானால் அந்த பரிசை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் தைரியமாய் சொல்லுகிறார், நீர் எனக்கு நீ செய்யும்படி நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இதற்காக தாங்க நம்ம அழைக்கப்பட்டு இருக்கோம். எதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கோம்? இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கணும். அவர் செய்ததை நாம் செய்யணும். அவருக்கு எப்படி ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டு அதை செய்து முடித்து பிதாவாகிய தேவனை பார்த்து அவர் சொன்னாரோ, அது போல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணும்? பொறுமையோ, அதில் பிரச்சனை வரும், பாடு வரும், பாவம் வரும், பலவித சோதனைகள் வரும். ஆனால் அதை என்ன செய்யணுமா? இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:1 என்ன சொல்லுது? அதை எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விசுவாசத்தை விட்டு இடறி போகிற காரியங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே நாம் ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்குள்ள யூதாசுக்குள்ள பண ஆசை இருந்தது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள அந்த ஆசை இல்லை. ஏன் தெரியுமா? லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன்னு சொல்லி
பவுல் பட்ட பாடுகளெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவர் கையினால் வேலை செஞ்சு சாப்பிட்டார். வாடகை கொடுத்து ஒரு வீட்டை எடுத்து ஜெபம் நடத்தினார். எல்லாம் பார்க்கலாம். ஏன் 10 கோடிக்கு அதிபதியாக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சொத்தை பார்க்கல, அவருடைய பேர் பிரஸ்தாபத்தை பார்க்கல, அவருடைய மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் யாருக்காக தூக்கி எறிந்தார்? கிறிஸ்துவுக்காக. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி வாய்ப்பை சரியாய் அவர் பயன்படுத்தினார். 2 தீமோத்தேயு 4:7 இப்படி சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து கடைசியாக அவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதை காத்துக்கொண்டாரா? விசுவாசத்தை. போராட்டம் இருக்குங்க, எல்லா மனுஷருக்கும் போராட்டம் இருக்கு. எனக்கு போராட்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல போராட்டம் நமக்கு வர்ற போராட்டம். ரோமர் 8:28 இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். இல்லைங்க, இது இந்த பிரச்சனை இது அப்படி வந்துருச்சு அப்படி நினைக்காதீங்க. சகலமும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவானதாக தான் அவர் நடத்துவார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் உங்களை மகிமைப்படுத்தும்படி அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. குமாரனுடைய சாயலுக்கு நம்மை ஒப்பாக்கி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கும்படி நீங்களும் நானும் தெரிந்து கொண்டவர்கள். அல்லேலூயா. ஆகையினால போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் அதை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையும் பலனையும் கர்த்தர் நமக்கு தருவார். நம்மளும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்ன செய்யணும்? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்கும் பொழுதும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக, அவருடைய சித்தத்தை செய்தவர்களாக, அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்மை பொறுமையோடு கூட ஓடி அந்த ஓட்டத்தை முடித்து ஜெயமாய் நம்மும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல அறிக்கையிட வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர் 1:29 2:12. எதற்காக இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடு, இவ்வளவு போராட்டம் அப்படின்னா இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். என்ன, எதுக்காக பிரயாசப்படணும்? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க. இந்த மருமக எனக்கு செட் ஆகாது, இந்த மாமியார் எனக்கு செட் ஆகாது, இந்த புருஷன் எனக்கு செட் ஆகாது, இந்த மனைவி எனக்கு செட் ஆகாது, இந்த பிள்ளை ஆகவே ஆகாது, எங்கேயோ எனக்கு தப்பி பிறந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது சொல்கிறீங்களா? ஆனால் ஒன்று, தேவன் கொடுத்தது, நியமித்தது எல்லாமே நன்மைக்கு ஏதுவானது. நீங்கள் அவங்களோட இருந்து தான் உங்களுடைய ரட்சிப்பு என்ன செய்யணும்? நிறைவேற பிரயாசப்படணும். தேவன் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அழகாக பிளான் பண்ணி மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் செஞ்சு கணவன் மனைவி குடும்பத்தை உண்டாக்குனாரு. அதே போல தான், நான் தெரியாமல் இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டேன், தெரியாமல் இந்த மனைவியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பதாகவே, நீங்கள் பிறப்பதுக்கு முன்பதாகவே இன்னாருக்கு இன்னாருன்னு தான் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அங்கே எழுதப்பட்டு விட்டது. தேவனுடைய சிந்தையில் நாம் அப்படி தான் இருந்தோம். ஆகினால குடும்பமாக இருந்து உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அதில் சில கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் வைத்த ஒரு பிளான் ஒன்று இருக்கும். அந்த பிளான் சரியாக அது இணையும் பொழுது தான் சரியாக அந்த பிளானுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டத்துக்குள், அவருடைய சித்தத்துக்குள் இருப்பீர்களானால் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும். அல்லேலூயா. எனக்கு பல சூழ்நிலைகள், என்னுடைய சாட்சி நான் சொல்ல போனால், என்னுடைய கணவர் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர். நாங்கள் திருமணம் செய்ததுக்கப்புறம் தான் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதுனால நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பல பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில், பல நேரங்களிலே நான் நிர்கதியாய் விடப்பட்டேன். பள்ளிவாசல் முன்பதாக போய் என்னை கொண்டு போய் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சுட்டு வா, அப்போ தான் வாழ முடியும் அப்படின்னு. பல பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் கர்த்தருக்காக நின்றதுனால் என்னுடைய கணவரை ஆண்டவர் ரட்சித்தார். அவர் அதிலிருந்து, அந்த மார்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிய வைத்தார். அல்லேலூயா.
நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்கு ஒருவேளை பாடுகளின் வழியாய் கடந்து போகலாம். ஆனாலும் அந்த பாடுகளின் வழியாய் நீங்கள் நிற்பீர்களானால் உங்களை குறித்த ரட்சிப்பு, உங்களை குறித்த தேவ திட்டம் நிச்சயமாக அது நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். நம் ஜீவனுள்ள வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவை போல பிதாவாகிய தேவன் நியமித்த அந்த ஓட்டத்தை அவர் எப்படி ஓடி முடித்தாரோ, அப்போஸ்தலனாகிய பவுலை போல பவுலுக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த ஓட்டத்தை எப்படி ஓடி முடித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய ஓட்டத்தை நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாகவே நித்திய ஜீவனை நாம் சுதந்தரிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமேன், அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. பிரியமானவர்களே, வேத பண்டிதர்களின் கூற்றுப்படி 12 சிங்காசனத்திலே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் தீர்க்கும்படி யூதாசுக்காக வைக்கப்பட்ட அந்த சிங்காசனத்தை யூதாஸ் அந்த வாய்ப்பை இழந்து போனான். ஆனால் அது சீட்டு மத்தியா பேருக்கு விழுந்து ஒரு சீசனை தேர்ந்தெடுத்தாலும் கூட மத்தியாவுடைய மற்ற காரியங்கள் நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் வேத பண்டிதர்களை விதமாய் சொல்கிறாங்க, அந்த 12 சிங்காசனத்தில் ஒரு சிங்காசனம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி, அந்த 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயந்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நிறைய வாய்ப்புகளை நான் கொடுக்கிறேன் மகனே, மகளே. நீ எனக்காக வாழ, எனக்காக நீ பாடுகளை சகிக்க, எனக்காய் நிற்க, உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில கேட்கிறார், பிரியமானவர்களே, எனக்காக நீ பிரயாசப்படுவாயா? என்னுடைய ஊழியத்தை செய்வாயா? எனக்காக நீ எழும்புவாயா? எனக்காக நீ காரியங்களை நடப்பிப்பாயா? எனக்காக விசுவாசத்துல நீ உறுதியாய் நிற்பாயா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நீர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பாவம் நிறைந்த உலகம்தான் இது, ஒரு மோசமான உலகம்தான் ஆண்டவரே அப்பா, சுயநலம் மிக்க உலகம்தான். ஆனாலும் அதன் வழியாய் உம்மை பற்றி கொள்ள, பரிசுத்தமாய் வாழ, இப்படி சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்திருக்க அந்த ஓட்டத்தை ஓட உதவி செய்யுங்கப்பா. அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தூக்கி போட குப்பையா என்ன எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் முன்பதாக உம்மை வைத்து உமக்கு முன்பதாக ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி கிருபை பாராட்டும்படி செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரயோஜனமான வேலைக்கு அறியாண்டவரே, மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென். கண்களை மூடி செபிப்போம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான்
ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமழைப்பு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெப்தை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெப்தை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். அர்ப்பணிப்போமா தேவ ஜனமே, ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்பா பாதத்தில் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஓ glory hallelujah. அன்பார்ந்த தேவ ஜனமே, உங்கள் அழைப்பு எப்படிப்பட்டது? தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் நிலைத்திருந்து, ஓ அழைப்பில் உண்மையாக இருந்து, எதற்காக தேவன் நம்மை பிடித்தாரோ, எதற்காக தேவன் நம்மை ரட்சித்தாரோ, அவருடைய நோக்கம் நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் நாம் மாறுவோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த உயிருள்ள வாக்குகளுக்காக நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அன்பார்ந்த தேவ பிள்ளையே, ஒருவேளை அழைப்பை மறந்து, கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மறந்து, ஆண்டவர் உங்களை ரட்சித்த நோக்கத்தை மறந்து, ஒருவேளை நீங்கள் ட்ராக் மாறி ஓடிக்கொண்டிருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு ஓட்டம் ஓடி முடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பீங்கன்னா, இந்த யூதாஸின் நிலைமையை பார்த்தீங்களா? எவ்வளோ மேன்மையான அழைப்பு! ஆண்டவர் ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து அழைத்த அழைப்பு. ஆனால் எல்லாம் மாறிவிட்டது. நீங்களும் நானும் ஒரு பொறுப்புள்ளவர்களாக கேட்ட அந்த உயிருள்ள வாக்குகளின்படி ஜீவிக்க ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு தீர்மானம் உடையவர்களாக நீங்களும் நானும் மாறுவீர்களானால் கட்டாயமாய் உங்கள் அழைப்பு மேன்மையாய் முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓ க்ளோரி, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் உனக்கு நீதியின் கிரீடமாகிய அந்த பரலோக மகிமையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு தேவ ஜனமே. இதற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஏதோ சும்மா வந்து சும்மா போறதுக்காக அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைக்காகவும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, ஒரு தீர்மானம் உள்ள வாழ்க்கை வாழ, சத்தியத்திற்காக வாழ, இயேசுவுக்காக வாழ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை செய்ய எல்லாரும் உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வந்த தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. செய்தியை கொண்டு வந்த அருமையான ஊழியக்காரர் தாய்க்காக, அன்பு ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கூட வந்த உம்முடைய மகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருக்காக போய் துதிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக.
கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்துடனே போய் வாருங்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.